வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். துவாதசி அன்னைக்கு செய்யக்கூடிய 21 வகை காய்கறிகளை சேர்த்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வெண்பூசணிலேருந்து ஆரம்பித்து எல்லா நாட்டு காய்கறிகள் முதல் கொண்டு 21 வகையான காய்கறிகள் கிழங்கோடு சேர்த்துக்கலாம். எனக்கு இங்கே டெல்லியில் என்ன காய்கறிகள் கிடைக்குமோ அது அத்தனையுமே நான் எடுத்திருக்கேன். முக்கியமாக இங்கே வெண்பூசணி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த குழம்புக்கு தேவையான மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் அளவுக்கு வரமல்லி, அதே 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு நீங்கள் இன்னும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனையும் வரணும். இது பொன்னிறமாகும் போது தான் நமக்கு குழம்பு கலரும் கொடுக்கும். இதுக்கப்புறமா அதே 1/4 கப் அளவுக்கு நான் இங்கே டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற தேங்காவை துருவி கூட சேர்த்துக்கலாம். ஒரே 1 டீஸ்பூன் எள்ளு, அது வெள்ளை எள்ளாகவும் இருக்கலாம், கருப்பு எள்ளாகவும் இருக்கலாம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. இதை வறுத்து அப்படியே ஆற வச்சுருக்கேன். இப்போது கட் பண்ண காய்கறிகள் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்திருக்கேன். எதை குக்கரில் வேக வைக்கிறது, எதை அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு. குக்கரில் வேக வைக்கிறது எல்லாத்தையுமே ஒரே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து மொத்த காயையும் சேர்த்துட்டேன். இப்போது நம்ம வறுத்து வச்சதில் ஒரு தக்காளியும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, சீரகம், வரமிளகாய் தாளிப்புக்கு அப்புறமா இதில் நான் மஞ்சள் பூசணிக்காய், அதாவது அரசாணிக்காய், கத்திரிக்காய், குடமிளகாவை மட்டும் தனியாக இதிலையே வதக்கிக்க போகிறேன். இது குக்கரில் வேக வைக்க வேண்டான்னு. கொஞ்சம் வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மசாலாவை அப்படியே அதில் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் கொதிப்பட்டு வரும்போது கலருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நான் 2 தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இந்த சமயத்தில் சேர்த்துடலாம். இப்போது தனியாக குக்கரில் ஒரே ஒரு விசில் கத்த வச்சுருந்த காய்கறிகள் கிழங்கு முதல் கொண்டு எல்லாத்தையும் அந்த வேக வச்ச தண்ணியோடையே இதில் சேர்த்துடலாம். பருப்பு, காய், தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மொத்த அளவுக்கான உப்பு என்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா தளன்னு கொதிக்கும் போது நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த துவாதசிக்கு இந்த 21 வகை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோலையோ அல்லது என்டர்டெய்னிங்கான விலாக்லேயோ அடுத்தது பார்க்கலாம். தேங்க்யூ.